வழி நடத்திடுமே. சிந்து சொல்லுவோமா? சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்க, என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும் பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்க, என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும் பா. ஆண்டவருக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைனா என்ன வெறுக்காதீங்க, ஏன் தவற எண்ணி நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன பிள்ளைனா என்ன வெறுக்காதீங்க, ஏன் தவற எண்ணி நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன இதயத்தை சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? என்னை ஏற்றுக்கொள்ள, ஓ சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கிற ஆண்டவரே, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாளெல்லாம் உமக்காக நான் வாழ்ந்திடவே. சொல்வீங்களா? உயிருள்ள நாளெல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா உண்மையாகவே அதை உணர்ந்தீங்கன்னா, அவருடைய அன்பை உணர்ந்திருப்பீங்கன்னா, உங்களால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாடுவீங்க. உள்ளத்தினால தான் அவருக்கு நன்றி சொல்லுவீங்க. எனவே நான் யாரும் சொல்ல போறதில்ல, ஆனா நீங்களா உங்க கரங்களை உயர்த்தி, நீங்களா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உயிருள்ள நாள் வரைக்கும் ஏசப்பா உமக்காக நாங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க எவ்வளோ வாக்குத்தங்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீங்கப்பா. எங்களை சின்ன பிள்ளைங்க, நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை உடைக்கப்பட்ட ஆண்டவர் நாங்கள் நிலைமையோடு வந்திருந்தாலும் சுவாமி, இன்றைக்கு எங்களுடைய இதயத்தை உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடப்போ ஒரு சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கிறேன்ப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழ்த்த ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்க, என்னை ஏற்றுக்கொள்ள